மீண்டும் நாங்கள் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். சந்திக்கல நானும் ராமும் முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்க யோசனை. கனடா ஒரு பேட்ரியாட்டிக் சிச்சுவேஷன் இருக்கிறது. கனடிய உற்பத்தி, கனடிய ப்ரொடக்ஷன்ஸ், கனடிய வேலை வாய்ப்புகள், கனடாவினுடைய எல்லாருமே நாங்கள் ஒரு கனடிய பேட்ரியாட்டிக் மொமெண்ட்ல இருக்கிறோம் நாங்கள் கனடா என்று சொல்லி. ஆனால் இப்போது சில விடயங்கள் இப்ப சொல்லுவார்கள், அந்த ஒரு ஃபீட்பேக் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து சில தவறுகளை மேற்கொள்ளும், அல்லது வெளியில் ஒரு பேச்சும் பின்னுக்கு ஒரு பேச்சும் இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் வருகின்றன. எனவே மாக்காணி அவர்கள் வந்த பிறகு ஏழு விதமான பிரியோரிட்டிஸ் அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய மினிஸ்டர்ஸுக்கு. அதில் மிக முக்கியமானது வந்து கனடாவினுடைய டெவலப்மெண்ட் பற்றி, உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பது பற்றி பல்வேறு விடயங்களை கதைத்திருக்கிறார். ஆனால் அவர் மீது ஒரு இப்பொழுது குற்றச்சாட்டு வருகிறது என்னென்றால், புரூக்வில் நிறுவனத்தை அவர் தான் நிர்வகித்த நிறுவனத்தை இந்த பிரைம் மினிஸ்டராக வரும் பொழுது அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று விட்டார் என்பது குற்றச்சாட்டு முன்னர் வைக்கப்பட்டாலும் இப்பொழுது அது பற்றிய குரல்கள் தொடர்ந்து முயற்சிக் கொண்டுதான் இருக்கின்றன. ராம், என்ன நினைக்கிறீர்கள்? இந்த புதிய கவர்மெண்ட் உண்மையிலேயே பேட்டியாரிக் மொமெண்ட் இருக்கிறதா அல்லது எங்களுக்கு பேய் காட்டுகிறதா? உண்மையில் அரசியலில் தாங்கள் வெற்றி பெறுவதற்கு சில வார்த்தைகளை விடுவார்கள், ஆனால் நடைமுறை சிக்கல்கள் என்பது வேறாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது மாக்காணியினுடைய நடவடிக்கைகளில் சில விடயங்களை குறிப்பிடலாம். அவர் புத்திசாதுரியமாக நகர்கிறாரா அல்லது இயலாமை காரணமாக அந்த விடயங்களை மேம்படுத்துவதற்கு சில முயற்சிகளை ஒரு நட்புறவு ரீதியிலாக அணுக முடியுமா என்ற கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் அதை தள்ளி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இப்பொழுது அண்மையில் இந்த கோல்டன் டோம் என்ற ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே கனடாவும் இதில் பங்கு கொள்ள விருப்பம் தெரிவித்திருப்பதான செய்தியை கனடிய பிரதமர் அலுவலகம் முதலாக உடனடியாகவே தெரிவித்தது. ஆகவே முன்னர் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்ற பொழுது இந்த விடயங்கள் ஒரு நட்புறவு ரீதியாக அணுகப்பட்டனவையா என்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கின்றது. காரணம், இந்த விடயம் பற்றி உடனடியாக ஒரு பதிலை அளிக்கக்கூடிய நிலையில் கனடா இருந்திருக்கின்றது என்ற பொழுது இந்த விடயங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி இருந்தால் ஏன் இந்த விடயங்கள் பற்றி மாக்காணி அவர்கள் சந்திப்பின் பின்னர் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு வெளிப்படையான அரசாக, வெளிப்படையான அணுகுமுறையை கொண்டவராக மாக்காணி தன்னை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இந்த அறிவிப்புக்கு உடனடியான ஒரு பதிலை வழங்கக்கூடிய சக்தி அவரிடம் இருந்திருக்கின்றது என்ற பொழுது ஏன் இந்த விடயங்கள் குறித்து அரசியல் மட்டத்திலாவது அல்லது ஊடகவியலாளர் மாநாட்டிலாவது ஒரு தகவலை தன்னும் அவர் தெரிவிக்காமல் இருந்திருக்கின்றார் என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. இந்த பின்புலங்களை பார்க்கின்ற பொழுது கனடா தன்னோடு அமெரிக்காவை ஒரு இணை சக்தியாக வைத்துத்தான் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதை மாக்காணி உணர்ந்திருக்கின்றாரோ என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தலாம். காரணம் என்னவென்றால், இந்த நப்டா ஒப்பந்தம் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்களாக இருக்கலாம். ஏற்கனவே அமெரிக்காவோடு பின்னி பிணைந்திருக்கின்ற நிலையில் கனடாவினால் இதில் இருந்து முடியுமா என்ற கேள்விகளை பலர் கேட்டிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் அப்போதைய நிலையில் இந்த விடயங்களை முன்னிறுத்தினால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டு என்னென்ன அணுகுமுறைகளை சாதகமாக நகர்த்தி செல்லலாமோ அந்த அணுகுமுறைக்கு ஏற்றாற் போன்று தன்னை மாற்றக்கூடியவராக மாக்காணி மாறி வருகிறாரோ என்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறது. நிச்சயமா மிகச்சிறந்த, அதாவது கனடிய வரலாற்றில் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக அவர் தன்னை உருவமைத்துக் கொள்ளுகிறார் தெரியவில்லை. நீங்கள் சொன்னது மிகச்சரி. இப்ப டோமை உருவாக்குவாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஜிடிபியில் 2% இப்பொழுது ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். 2030 நாங்கள் நேட்டோவுக்கு தருவோம் என்று. அந்த இப்ப அயன் டோமை உருவாக்குவதாக இருந்தால் அது உற்பத்தி, அந்த அயன் டோம் எப்படி வேலை செய்ய போறது, ரேடர்கள் பல்வேறு இதை கொண்டு இங்கே பொருத்த போகிறார்கள். அது அமெரிக்க நிறுவனங்களுடைய உற்பத்தியாக இருக்கும். அங்க இருக்கிற ஏவுகணைகள் அமெரிக்கனுடைய உற்பத்தியாக இருக்கும். எனவே நாங்கள் திருப்பியும் மீண்டும் அமெரிக்காவுக்கு அந்த எங்களுடைய ஜிடிபியை கொண்டே கொடுக்கிறது மாதிரி தான் தோன்றுகிறது. மாக்காணி அவர்கள் தன்னை நிலைநிறுத்துவதற்கு இந்த F-13 போர் விமானங்கள் தொடர்பான தகவலை கூட வெளியிட்டிருந்தார். அதை தாங்கள் அந்த ஒப்பந்தத்தை அப்படியே நிறுத்திவிட்டு பிரான்சுக்கு மாற்றுவது குறித்து கூட சிந்திக்கின்றோம் என்ற தகவல்கள் எல்லாம் தெரிவித்த பொழுது இந்த நேரத்தில் தான் ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. தான் முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவராக இருந்த பிய பொலியேவுடன் பேசுவதை காட்டிலும் மாக்காணி வருவதை விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தது நினைவுக்கு வருகிறது.
கூறியதற்கான காரணம் ஏற்கனவே இந்த பின்புலங்களில் உள்ள பேச்சுவார்த்தைகளாகத்தான் இருக்குமோ என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது. நிச்சயமாக அரசியல்வாதிகளை யாரும் நம்ப முடியாது. அவர்கள் நீங்க சொன்னது நான் திருப்பி யோசிப்பாங்க. அந்த அமெரிக்காவை சந்தித்த பிறகு அந்த F-13 பற்றி அவர் கதைக்கவே இல்லை. அப்படியே விட்டு விட்டார். சோ மேபி இவர்கள் அந்த 13 விமானத்தை மட்டுமில்லை, தொடர்ந்து வருகிற 36 நினைக்கிறேன் அந்த விமானங்களை அங்கதான் வாங்க போகிறார்கள் தெரியாது. அதுக்கு ஒரு கதை வைத்திருப்பார்கள் சொல்வதற்கு. இவர்கள் தாங்கள் அரசியல் வெல்லுவதற்கான எல்லா உத்திகளையும் பயன்படுத்தி விட்டு கடைசியாக எங்களை மீண்டும் கொண்டே அமெரிக்காவின் கடலில் விடப் போகிறாரோ தெரியவில்லை. இன்னொரு விடயத்தை மிக முக்கியமாக நான் கதைக்கொள்ள யோசித்தேன்னா, அந்த இவர்கள் அந்த $7 பில்லியன் வந்து ஒரு கனடிய டிஃபென்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த 2 ஐஸ் பிரேக்கர்ஸை கட்டுவதாக சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பித்து விட்டு நினைக்கிறேன். கனடாவில் உள்ள 2 நிறுவனங்கள், ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது சிபேன் அண்டு, இன்னொரு நிறுவனம் கியூபெக்கில் இருக்கிறது. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் பேரை நான் மறந்து விட்டேன். அந்த நிறுவனமும் தான் எடுத்தது. இப்பொழுது அது குற்றச்சாட்டு எப்படி எழும்புறது என்று சொன்னால், ஒரு விடயம் அதுக்கான ஸ்டீலை இவர்கள் கட்டுவதற்கான ஸ்டீலை வேறு நாடுகளில் வாங்குவது என்று சொல்லி கனடிய ஸ்டீல் நிறுவனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கின்றன. அவர்கள் நாங்கள் பேட்ரியாட்டிக் மொமெண்டில் இருந்து கொண்டு உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று கணக்கு கதைத்து விட்டு ஸ்டீலை வெளிநாடு நிறுவனங்களில் இருந்து இறக்குவது என்பது மிகவும் ஒரு சாதுரியமான விடயம் அல்ல. அது எங்கள் சொல்லுக்கும் செயற்பாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை உருவாக்குகிறார். $7 பில்லியன் என்றது ஒரு பெரிய அமௌண்ட். அவர்கள் இதைத்தானே டொனால்ட் ட்ரம்பும் செய்கின்றார். காரணம் என்னவென்றால், அவர் கனடாவினுடைய உருக்கு தங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு விடயத்தை ஏற்கனவே அவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். ஆகவே கனடா வேறு நிறுவனங்களிடம் கொடுத்து தனக்கு தேவையான உருக்கை பெற்றுக்கொள்ளலாமாக இருந்தால், ஏன் அமெரிக்கா ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு வேறு நாடுகளில் இருந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்பதனை வெளியுலகுக்கு காட்டக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது இருக்கின்றது. ஏனென்றால் கனடா போதிய உருக்கு வளம் மிக்க ஒரு நாடாக இருக்கின்றது என்ற பொழுதிலும் தனக்கு தேவையான இந்த ஸ்டீல்ஸை ஏன் அது தன்னிடமே பெற்றுக்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு செல்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அதில் கூடுதலாக சேமிக்கலாம் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே இது கனடிய பொருளாதாரத்துக்கு ஒரு மீள் சுழற்சி தன்மையில் மீண்டும் கனடாவுக்கே அந்த பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு நிலையில் கூட அவர்கள் இந்த பேரம் பேசலைத்தான் மிக முக்கியமாக பார்க்கிறார்கள், எவ்வளவு சேமிக்கலாம் என்பதனை. ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்கள் சரியானவை என்று நிரூபிப்பதற்கான ஒரு விடயத்தை கனடாவே முன்வைத்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த விடயங்கள் எல்லாம் கேள்விக்கு உரியவனாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆமாம், இவர்கள் கதைப்பது ஒன்று செயற்படுவது ஒன்று தோன்றுகிறது. அந்த நிறுவனங்கள் எடுத்த முடிவுகளில் இப்ப இன்னொரு விடயத்தை சொல்ல வேணா, அந்த இன்னொரு நிறுவனம் இவர்கள் கியூபெக்கில் நிறுவனம் பின்லாண்டில் அவர்களுக்கு ஒரு சிஸ்டர் கம்பெனி இருக்கிறது. அவருடன் இணைந்துதான் இந்த ஐஸ் பிரேக்ஸை கட்ட போகிறார்கள். அப்பொழுது பார்த்தால் உண்மையிலேயே உள்ளூர் சில நீங்கள் வாங்கவில்லை, அவ்வாறே வேலை வாய்ப்புகளை பின்லாண்டுக்கும் பாதி கொடுக்க போகிறீர்கள். எனவே என்ன நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் என்ன உருப்படியான வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் மாக்காணி அறிவித்த மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று கனடாவில் உள்ள உற்பத்தியை நாங்கள் ஊக்குவிக்கணும் என்று சொல்லி அவர்கள் யுடன் ஈவன் டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் படியுடன் நீங்க எடுக்கவில்லை. உருக்கு உங்களுக்கு இருக்கிறது, அதை பாவிக்காமல் இன்னொரு நிறுவனத்திட்டே நம்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்பி இருக்கிறீர்கள் சொன்னால் அதில் நீங்கள் கோஸ்ட் கட்டிங் மெஷர்மெண்டை கொண்டு வருகிறீர்கள் இல்லையோ? எனவே இது சில வேளைகளில் உள்ளூர் உற்பத்தியை செய்கின்ற பொழுது கோஸ்ட் கூட வந்தா கூட அந்த கனடிய நிறுவனங்கள்லாம் அதில் பெனிஃபிட்ஸ் அடையும் உண்டு. கனடிய வேலை வாய்ப்புகள்லாம் நல்லதாக இருக்கும். எனவே ட்ரம்ப் சொல்லுறது போல் உள்ளுக்கு இவர்களுக்கு நீ டெரஃப் போட வேணும், வெளிநாட்டு நாங்கள் டெரஃப் போட ஆரம்பிக்க வேணும். வெளிநாட்டு நிறுவனங்கள் உருக்கி வாங்கினால் அப்ப பரவாயில்லை, பிரைவேட் நிறுவனங்கள் தானே கட்ட போகிறேன், அப்பதான் உள்ளூர் உற்பத்தியை நீங்க வாக்குவீர்கள். மாக்காணியை செய்ய வேண்டும். தனியார் நிறுவனங்களுக்கு கன்ட்ராக்ட் கொடுத்து விட்டு அப்படியே கைவிடுவதனூடாக இதைத்தான் நீண்ட காலமாக அமெரிக்கா நடந்ததுன்னு சொல்லி ட்ரம்ப் குட்டிச்சு வந்துகிறார். அப்படி பார்த்தால் இதைத்தான் கனடாவில் நடக்கிறது எங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதோ என்றுதான் எங்களுக்கு கேள்வி வருகிறது. ஆமாம், அதே நேரத்தில் இப்பொழுது அண்மை காலமாக இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற விடயம் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற வீட்டு வசதிகள் துறை அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள். அதாவது மாக்காணி ஒருபுறம் இந்த அஃபோர்டபிள் ஹோம்ஸ் பற்றி தெரிவித்திருந்தார், வீட்டினுடைய விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக. ஆனால் அண்மையில் பதவியேற்ற புதிய வீட்டு வசதிகள் துறை அமைச்சர் கனடாவில் குறிப்பாக இந்த வீட்டு விலைகளை குறைக்க எடுக்கின்ற முயற்சி என்பது
என்பது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவ்வாறான விலைகள் குறைய போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். அது கூட இப்பொழுது விமர்சனத்துக்கு முன்னாக முன் வந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால் தேர்தல் காலங்களில் தெரிவித்த கருத்திலிருந்து முற்றும் முழுதாக அப்படியே தலைகீழாக மாறுகின்ற ஒரு செயற்பாடாக இந்த செயற்பாட்டை பார்க்கின்றார்கள். குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இது தொடர்பாக தங்களுடைய அழுத்தங்களை கனடிய அரசின் மீது வழங்குகின்ற ஒரு விடயமாகவும் இது மாறி இருக்கின்றது. காரணம் என்னென்றால் பிரச்சாரத்தின் போது மிக முக்கிய பேசு பொருளாக இந்த வீட்டு வசதியை அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். அதே போன்று லிபரல் கட்சியினரும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் சென்றார்கள். ஆனால் இப்பொழுது அந்த விடயத்தை மாற்றி கனேடிய பொருளாதாரத்திற்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய நிலையில் வைக்க வேண்டும் என்றால் அதனை வீட்டினுடைய விலைகள் அதிகரித்தேதான் ஆக வேண்டும். அதற்கு உதாரணமாக வான்கூவரில் இடம்பெற்ற பல விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கனடாவில் இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்திலும் இந்த விலை வீழ்ச்சி என்பது எவ்வாறான துறைகளை பாதித்திருக்கின்றது என்ற விடயத்தையும் வீட்டு வசதிகள் துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த சந்தையை அவர்கள் ஒரு கொதிநிலையில் வைத்திருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை அவருடைய பேச்சு எடுத்து காட்டியிருக்கிறது. நிச்சயமா அவர்கள் வீடு விற்பனையில் வர ஜிஎஸ்டியை தான் கணக்கு போடுகிறார்கள் போன்றதை தவிர மக்களுடைய பெயினை பற்றி அவர்கள் கணக்கு போடுவதாக இல்லை. ஒரு முக்கியமான விடயம் இப்ப லம்பர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது நீங்கள் வீடை குறைக்க மாட்டோம் வந்து என்கரேஜ் பண்றதை வந்து சில வேளைகளில் அந்த லம்பர் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை நிறுத்திவிட்டு வேறு தொழில் பார்த்து போய்விடுவதற்கான வேலை வாய்ப்புகளும் போய்விடும். சில ஏன்னா இவர்களுடைய செயற்பாடுகள் பிரச்சாரத்துக்குள் ஒரு கதையும் வந்தாப்புறம் இன்னொரு கதையுமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன செய்கிறார். ஆனால் இன்னொரு விடயம், மக்கானி இன்னும் நீண்ட காலமாக இன்னும் கேபினட்ஸை பதவியேற்கவில்லை. ஆனால் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ் தான் போட்டு வைத்திருக்கிறார். அதான் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் மிக சொல்லுற விடயம் என்றால் இது வந்து ட்ரூடனோட இன்னொரு அங்கமாக இன்னொரு சாப்டராகத்தான் இது வரப்போகிறது என்று. உண்மையில் அப்படி கூட இருக்கிற அவங்களுக்கு தெரியவில்லை இவர்களுடைய செயற்பாடுகள். பார்ப்போம் எந்த அளவில் என்றால் இந்த விடயங்களில் மிக முக்கியமாக கையாள வேண்டியது உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்பதும். நாங்கள் முதல் கதைத்த மாதிரி அந்த ஈஸ்டுக்கு வெஸ்டுக்கு முடியல ஒரு ஆயில் குரூட் ஆயில வந்து உள்ளூர் உற்பத்தியில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அண்மையில் ஒரு நான் நினைக்கிறேன் இந்த மாகாணம் மறந்துட்டு ஒரு மாகாணத்தில் ஒரு ரீஃபைனரி, ஒரு சின்ன ரீஃபைனரி இருந்தது. ஒரு சர்டன் ஏரியாவில் அதை கவர் பண்ணி கொண்டிருந்தது. அந்த ரீஃபைனரியை வந்து எக்ஸான் மொபைலோ ஒரு எல்லாரும் அமெரிக்க நிறுவனம் உண்டு, மறந்துவிட்டேன் நிறுவனம் உண்டு, அதை வாங்கி விட்டது. வாங்கி அதை ரீஃபைனரியை ரன் பண்ணுறது. ஆனால் அவர் சொல்லுறாங்க இவென்ச்சுவலி இந்த ரீஃபைனரி ஷட் டவுன் பண்ணி விடுவார்கள். ஷட் டவுன் பண்ணி போட்டு என்ன செய்வார்கள் என்றால் இன்னொரு அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து வரது சீப்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வர வலிக்கிறார்கள். எனவே இங்க இருக்க வேலை வாய்ப்பு போய்விடும். அப்ப இவர்கள் ஒரு இன்டர்னல் சஸ்டைனபிலிட்டியை பற்றி யோசிக்கிறார்கள், இன்டர்னல் ட்ரேடை பற்றி யோசிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் செயற்படுவதில் விலை கூடினாலும் பரவாயில்லை என்று செயற்படுத்தணும். அப்பதான் வேலை வாய்ப்புகள் நிற்கும், இல்லாவிட்டால் நிற்காது. ஆமாம், அதாவது இந்த பேச்சளவில் கூறப்படுகின்ற விடயங்கள் எவ்வாறு செயல் வடிவம் பெறப்போகின்றன என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கின்றன. ஆனால் பேச்சளவில் பேசுகின்ற பொழுது இது கனடாவை மேம்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் நடைமுறை சிக்கல்களில் இருந்து இவர்கள் எவ்வாறு மீளப் போகின்றார்கள் என்ற விடயம்தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்கின்ற பொழுது மக்கள் அமோக ஆதரவு அளித்து அவர்களை கொண்டு வந்தார்களோ அவர்கள் எள்ளளவும் தமிழ் மக்கள் மத்தியில் சிந்திக்காதவர்களாக தொடர்ந்து மாறியிருப்பதும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தோல்வியை தழுவுவதும் ஒரு உதாரணமாக கொள்ளலாம். தமிழ் மக்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இது எங்களோடு கூடுதலான நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்ற நிலையில் இது போன்ற ஒரு நிலையை கனேடிய அரசும் செய்யுமா என்ற விடயம்தான் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. அவ்வாறு அவர்கள் இந்த விடயங்களை அல்லது அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த தேர்தலில் அது ஒரு பாரிய விளைவுகளை இந்த கட்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். ஆகவே மாக்காணி தன்னை நிலைநிறுத்துவதற்கு தான் கூறிய விடயங்களை ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவராக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதனை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை தொடர்ந்தும் இருக்கின்றது. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது அவர் அதில் தொடர்பற்றவராக இருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. உண்மையா நாங்கள் ஆனால் அவர்களை எங்கள் ஒரு பழக்கமும் இருக்கிறது, அவர்களை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவோம். எனக்கும் அந்த வீக்னஸ் இருக்கிறது. ஆனால் இனி கண்ணை திறந்து சரியோ பிள்ளையோ நியாயமாக நேர்மையாக பிழையானதில் பிழையானது என்றும் சரியானது என்றதை சொல்லிக்கொண்டு நாங்கள் அரசுகளை நம்புற இடத்தில் நம்பி நம்பாத இடத்தில் நம்பாமல் எந்த இடங்களில் நாங்கள் அவர்கள் குற்றத்தை சுமத்த வேணுமோ அதை சுமத்தி கொண்டு போவதுதான்
மிகச்சிறந்ததாக இருக்கும். எந்த எந்த அரசியல் கட்சி என்றோ அல்ல எந்த அரசாங்கம் என்றோ அதான் சரியான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக விமர்சனங்கள் என்பது நிச்சயமாக தெரிவிக்கப்பட வேண்டும். அல்லது ஒரு பிழையான விடயத்திற்கு நாங்கள் உறுதுணை போகின்ற பொழுது அந்த பிழையான விடயமே எதிர்காலத்தில் சரியானதாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் விதைத்து விடுவார்கள். ஆகவே இதன் காரணமாக பாதிப்புகள் மீண்டும் எங்களையே வந்து அடையும் என்பதுதான் உண்மையான விடயம். அந்த பாதிப்புகளை மக்கள் சந்திக்காத வண்ணம் காப்பாற்றுபவர்களாக ஒவ்வொரு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். நிச்சயமா.